Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ புட்டு பண்ண போறோம். வாழைப்பூவை நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணுவோம், வடை மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இது வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா உதிரி உதிரியா வரா மாதிரி புட்டு மாதிரி பண்ணுவோம். அதுக்கு தான் இது வந்து வாழைப்பூ புட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வாழைப்பூ கட் பண்ணோடனே கலர் மாற ஆரம்பிச்சிரும். இந்த பக்கம் பவுலில் வந்து கடலைப்பருப்பு ஒரு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது அடுத்தது காட்டுறேன் நான். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து நரம்பு மாதிரி நல்லா திக்காக இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து மெலிசாக ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி, 5-6 பல்லளவு பூண்டு, 3 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் பூவுக்கு நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை 1 ஹவருக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்து ஒரு சுற்று நல்லாவே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூடயே சேர்த்து நம்ம ரவை மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு பிங்க் கலரில் வதங்கி வரோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அப்படி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியலன்னா லைட்டாக மட்டும் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை நல்லா அந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த பருப்பு கூடயே நல்லா வதக்கி விடணும். இது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது பருப்புன்றதுனால கீழே கடாயில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த பருப்பு வந்து ஒரு அரை பாகம் வரைக்கும் வேகிற வரைக்கும், அதாவது டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா கடாயில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த புட்டு செய்யும் போது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் அந்த கடாயில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்பயும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். உப்பு மட்டும்
இது கொஞ்சம் அந்த சுருங்கி வரட்டும். இந்த வாழைப்பூன்றதுனால சுருங்கி வரும். நம்ம ஏற்கனவே வந்து மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த கடலைப்பருப்பு வெந்து நல்லா உதிரியாக ஆயிட்டு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் பொறுமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் இந்த வாழைப்பூ புட்டு வந்து நல்லா வந்து செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நல்லா டேஸ்டியான வாழைப்பூ புட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்பவுமே நம்ம வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைப்பூ புட்டு. நம்ம வந்து திருப்பி இதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி மெத்தடில் நம்ம கோஸ் புட்டும் செய்யலாம். அதுவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.